श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। इहैकस्तं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहे गुडाकेश यश्चान्यत् द्रष्टुमिच्छति। इह एकस्तं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरं मम देहे गुडाकेश यश्च अन्यत् द्रष्टुम् इच्छति। இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனா இஹ ஏகஸ்தம் மம தேஹே அப்படின்னு கூப்பிடுற ஒரு சென்டென்ஸு அர்ஜுனா குடாகேஷ அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் இஹ இங்கு மம தேஹே என் சரீரத்தில் ஏகஸ்தம் ஒன்று கூடி நிற்கும் சராச்சரம். அதாவது சராச்சரம் என்று சொன்ன அசைவது அசையாதது ஸ்தாவர ஜங்கமங்கள் அதெல்லாமல் நீ பார்க்கலாம். ஜெகத் கிருஷ்ணம் உலகம் முழுவதையும் பார்க்க முடியும். அதச்ச மேலும் அந்நத்து அந்நத்து திருஷ்டுமஸ்யதி அதாவது வேறு எதையெல்லாம் நீ இங்கே பார்க்கணும்னு நினைக்கிறாயோ அது அத்தனையும் இங்கே இப்பொழுது அத்ய பஷ்யமேத்ய அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் இங்கே நீ பார்த்து தெரிந்து கொள். அதாவது என்னுடைய சரீரத்தில் இக ஏகஸ்தம் இந்த ஒன்று கூடி இவத்தனை இப்போ தான் சொன்னாரா வசுன் ருத்ரான் ஆதித்யான் மருத்கணங்கள் அப்புறம் அஷ்டவசுக்கள் அப்புறம் துவாதச ஆதித்யர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கியானோ அதோட கூட இப்போ என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற சராச்சரம் சொன்னால் அசைவது அசையாதது ஸ்தாவர ஜங்கமங்கள் அப்புறம் இதெல்லாம் ஒன்று கூடி இருக்குது. அதே சமயத்தில் இந்த உலகம் முழுவதையும் இங்கே பார்க்கலாம். அப்புறம் வேறு இன்னும் எதையும் திரஷ்டும் இச்சாமி எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுக்காக திரஷ்டும் இச்சசின்னா விரும்புதல். அப்போது அந்த இச்சை என்ன அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நீ இன்னும் எதையெல்லாம் பார்க்கணும் விரும்புகிறாயோ அவை அனைத்தையும் என்னுடைய இந்த சரீரத்தில் இப்பொழுது காண்க இதை கண்டு கண்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இகை கஸ்தம் அப்படின்னா கணக்கற்ற வடிவங்களில் உலகனைத்தும் பறந்து நிற்கும் என் வடிவங்கள் அனைத்தையும் இங்கே ஒரே இடத்தில் உன் முன்னிலையில் காண்பாய் அத்திய. அதில் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். இக ஏகஸ்தம் அப்படின்ற சொல்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய பொருள் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டால் 3 கால நிகழ்ச்சிகளையும் ஒருங்கே இப்பொழுதே இங்கேயே கண்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். 3 கால நிகழ்ச்சி என்ன சொன்ன ஏற்கனவே நடந்தது இப்போ நடந்துன்னு இருக்கிறது இன்னும் நடக்க போகிறது. இப்போ அதனால தான் பெருமாள் என்ன சொன்னார் போன ஸ்லோகத்திலே கேட்டுண்டார் 18வது நாள் யுத்தம் பார்த்தியா யுத்தம் எப்படியெல்லாம் முடியறதுன்னு ஒன்று பார்த்து நின்றுட்டு இருந்தியா அப்படி இருக்கச்சே அதாவது 3 கால நிகழ்ச்சின்னு சொன்னால் ஏற்கனவே நடந்துன்னு இருக்குது இப்போ நடந்துருக்கு இப்போ பார்க்கறது நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க போகுது. இது 3 நிகழ்வுகளையும் ஒரே இடத்தில் உன் கண் முன்னிலையில் காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முக்கால நிகழ்ச்சிகளையும் ஒருங்கே இப்பொழுதே காண்பாய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன்னுடைய சரீரத்திலேயே இந்த 3 உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை காட்டி தந்தாருது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு மேலே எதான உண்டா அப்படின்னு அவருக்கு தெரியல. என்னதான் பார்த்துட்டுருக்கோம் பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னா இது என்ன பெரிய இந்த ஈஸ்வரத்துக்கு இருக்கிற சிறப்பு இருக்கே நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. இவ்வளோ விஷயங்களையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பார்க்கமே அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷன்றது ரொம்ப அதிகம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அவனுக்கு நிலையே தெரியல. அப்புறம் அடுத்தது பெருமாள் அவன் பார்த்து பெருமாளுக்கு எல்லாம் தெரியும் தானே இவன் எப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்து அப்படியே மயக்கம் அடைகிறானா இல்லை ஸ்தம்பித்து நிற்கிறானா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாமி அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தன்னை பற்றி என்னெல்லாம் அதில் சொல்லியாருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.
நமः.